Good morning students. இப்போ நம்ம வந்து last classல adjoint of the matrix எல்லாம் படிச்சோம்ல. இப்போ நம்ம அந்த exercise 1.1ல first sumல third subdivision அது நம்ம இப்போ போடலாம். Exercise 1.1ல firstல third subdivision. என்ன sum கொடுத்திருக்காங்க? Find the adjoint of A equal to 1 by 3 into 2, 2, 1 minus 2, 1, 2, 1 minus 2, 2. இதோட இந்த அணியோட சேர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேலார் ஒரு திசையிலியால பெருக்கி வரும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது தியரம் நம்பர் 1.9ல நாலாவது சப்டிவிஷன். அதுல தேற்றம் 1.9ல நாலாவது சப்டிவிஷன்ல ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா adj of KA is equal to K to the power of n minus 1 adj of என்னன்னு கொடுத்திருக்காங்க A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த K அப்படின்றது வந்து என்ன திசையிலி, சரியா? Kன்றது என்னது? K is a scalar. K என்பது ஒரு திசையிலி, புரியுதா? அந்த திசையில் K இன் மதிப்பு தான் இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க 1/3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த n-1னா என்ன, இந்த n-னா என்ன அப்படின்னா இந்த அணியின் வரிசை. இந்த அணியோட வரிசை என்ன 3/3. அப்ப 3/3னா அப்ப n is equal to என்னது? n is equal to 3. K ஓட மதிப்பு இங்க என்னது 1/3. புரியுதா? இந்த K இன் மதிப்பு என்னதுங்க இந்த திசையிலி 1/3யும் என்னன்றது இந்த 3/3 வரிசையுடைய ஒரு அணி, சதுர அணி இது இல்லையா? அதனால அந்த 3 தான் என்னது n. அப்போ is equal to 1/3 to the power of என்னன்னு போடணும் 3 minus 1 into adj A. புரியுதா? இப்போ 1/3 the whole square into என்ன adj A. 1/3 ஸ்கொயர் என்ன 1/9. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு A is equal to இப்போ வெளியுள்ளதெல்லாம் நம்ம இங்க போட்டாச்சு. இப்போ இந்த 3/3 உள்ள ஒரு அணி இருக்குல்ல 2, 2, 1 minus 2, 1, 2, 1 minus 2, 2. இந்த அணிக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? adj A கண்டுபிடிக்க போறோம். இந்த adj A போடுறதுக்கு உனக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணியும் போடலாம், அல்லாட்டி அந்த பெருசா போடுறது வச்சும் போடலாம். இப்போ ஷார்ட்கட் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா என்ன சொன்ன? இந்த மிடில் டேர்ம் எடுத்துக்க அப்படின்னு சொன்னேன். மிடில் ரோல மிடில் டேர்ம், சரியா? மிடில் ரோல மிடில் டேர்ம் என்னது பாரு 1, இந்த 2 அதை ஃபர்ஸ்ட் எழுதணும் இங்க, சரியா? 1, 2. அதுக்கப்புறம் திருப்பி எதை எழுதணும்? -2வையும் இந்த 1ஐயும் எழுதணும். இப்போ -2, 1. அதே போல மிடில் டேர்ம் இங்க பாரு -2, 2. இப்போ இங்க -2, 2. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதணும் 1, அப்புறம் திருப்பி -2, 1, -2. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோக்கு போயிரு. எதை ஃபர்ஸ்ட் எழுதணும்? இப்ப 2வையும் 1ம் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்ப 2, 1. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 2, இதுவும் 2. ஸோ இங்க 2, 2 எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 3 ரோ எழுதினோடனே ஃபர்ஸ்ட் ரோல என்ன எழுதிருக்கியோ அதை அப்படியே இந்த இடத்துல என்ன பண்ணிடு, காப்பி பண்ணிடு. புரியுதா? இப்ப ஈக்குவல் டு 1/9 into இப்ப என்ன சொன்ன போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இதை இப்படி கிராஸ் பண்ணணும், அது மாதிரி இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதை இப்படி குறுக்க பெருக்கணும். அப்படி பெருக்கும் போது இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? 1 into 2 என்ன வரும் 2. 2 into -2 என்ன -4. ஆனா நம்ம எழுதும் போது என்ன 4 போடணும் இங்க +4. புரியுதா? 2 into 1 என்னது 2. -2 into 2 என்ன -4.
ஆனால் எழுதும் போது என்ன 4 போடணும், +4 அப்படின்னு எழுதணும். அது மாதிரி -2 இன்ட்டு -2 என்னது 4, 1 இன்ட்டு 1 என்ன 1 தான், ஆனால் எழுதும் போது என்ன 1 போடணும், -1 அப்படின்னு போடணும். சரியா? அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது -2 1, இது ரெண்டு இப்படி பண்ணணும். அப்போ -2 இன்ட்டு 1 என்னது -2, -2, 2 இன்ட்டு 2 என்னது 4, ஆனால் என்ன 4 எழுதணும், -4, 2 இன்ட்டு 2 என்ன 4, 1 1s are 1 தான், ஆனால் என்ன 1 போடணும், -1. அது மாதிரி 1 இன்ட்டு 2 வந்து 2, 2 இன்ட்டு -2 என்ன -4, ஆனால் எழுதும் போது +4. அது மாதிரி இங்க நெக்ஸ்ட் ஒன் திருப்பி இதை பண்ணணும். உனக்கு கலரை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், புரியுதா? 2 2s are என்னது 4, அப்புறம் 1 1s are என்ன 1, ஆனா என்ன 1 போடணும், -1. 1 இன்ட்டு -2 என்ன -2, 2 2s are என்ன 4, எழுதும் போது -4. தென் 2 1s are என்ன 2, அது மாதிரி 2 இன்ட்டு -2 என்ன -4, ஆனா எழுதும் போது +4. நேற்று சொன்ன அட்ஜாயின் கண்டுபிடிக்கும் போது இது வந்து என்னது, ஒரு இணைக்காரணி அணி. இதுக்குள்ள இருக்கிறது என்னது, இணைக்காரணி அணி. இணைக்காரணி அணியோட டிரான்ஸ்போஸ் போட்டாதான், மாற்று அணி போட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அட்ஜியே கிடைக்கும். அப்ப நம்ம இங்க என்ன போடணும், டிரான்ஸ்போஸ் போடணும். புரியுதா? இன்னொரு தடவை சொல்றேன். இப்ப இந்த மாதிரி வெளியே ஏதாவது நம்பர் கொடுத்தாங்கன்னா இது உள்ள கொண்டு போய் வச்சும் செய்யலாம். இது அந்த 1/3 உள்ள கொண்டு போனா 2/3, 2/3, 1/3 அது மாதிரி வச்சுக்கிட்டும் நம்ம போன இந்த டைரக்டா அஜியை கண்டுபிடிக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி மெத்தட்லயும் போடலாம். இப்போ இந்த மாதிரி வந்தா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா போடலாம். அவ்வளவுதான். அஜி இன்டூ கேஏ இந்த தியரம் நம்பர் 1.9ல 4வது சப்டிவிஷன்ல இது மாதிரி ஒரு ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திசையிலியால ஒரு அணியை பெருக்கும் போது அதுக்கு அட்ஜாயிண்ட் சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம். அட்ஜ் இன்டூ கேஏ இஸ் ஈக்குவல் டு கே பவர் n-1 அட்ஜ் இன்டூ ஏ. கேன்றது என்ன, இந்த திசையிலி, இந்த ஸ்கேலார், அதாவது கான்ஸ்டன்ட்னு சொல்றோம்ல அதுதான். அது மாதிரி என்னன்றது என்ன அப்படின்னா இந்த கொடுத்திருக்கிறது வந்து என்ன வரிசையுடைய ஒரு அணி. இது கண்டிப்பா எல்லாமே எதுலதான் போட முடியும், நம்ம ஒரு சதுர அணியில தான் போட முடியும். சரியா? அப்போ இது வந்து ஒரு 3/3 அணியா இருக்கிறதுனால n இஸ் ஈக்குவல் டு என்ன 3. இது ஒரு 2/2 அணியா இருந்துச்சுன்னா என்னக்கு என்ன போடணும், 2ன்னு போடணும். சரியா? சோ இப்ப கேக்கு பதிலா நீ 1/3 போட்டுட்ட, n-க்கு பதிலா 3 போட்டிருக்க, 3 - 1 அட்ஜ் இன்டூ ஏ. இப்போ 1/3 டு த பவர் ஆஃப் என்னது 2 அட்ஜ் இன்டூ ஏ. 1/3 ஸ்கொயர் என்னது 1/9 இன்டூ அட்ஜியை கண்டுபிடிக்கணும்னா நம்ம நேற்று ஃபார்முலா படிச்சோம்ல, அட்ஜிஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு படிச்சோம், அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட என்னது டிரான்ஸ்போஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் இணை காரணி அணியோட என்னது மாற்று அணிதான் என்னது நமக்கு அட்ஜிஏ கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுறோம், இங்க இதுக்குள்ள ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இணைக்காரணி அணி அதனோட மாற்று. இதை நான் ஷார்ட்கட்ல போட்டிருக்கேன். இல்ல அப்படின்னா நீ இந்த மாதிரி ஃபுல்லா இப்படி போடலாம். 2 மெத்தடும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். குறி என்ன பண்ணிக்கணும், இப்படி போட்டுக்கலாம், மைனஸ் போட்டுட்டு அது மாதிரி பிளஸ் அப்படின்னு போடணும். தென் மைனஸ் போட்டு பிளஸ் இப்படி எழுதிட்டு மைனஸ் அப்புறம் பிளஸ். இதுக்கு ஒரு 3/3 அணியா தான் நான் நேற்று சொன்னேன் இல்லையா, போன கிளாஸ்ல சொன்னேன். இந்த சைன் எல்லாம் எப்படி வரும், ஆல்டர்னேட்டா அப்படியே பிளஸ் மைனஸ் அப்படி மாறிக்கிட்டே வரும். சரியா? இது போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, இங்க 2. இந்த 2ஓட சிற்றணி மைனர் என்னது, இப்படி 2 இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா சிற்றணி என்ன வரும், 1 2 -2 2. இப்போ இங்க வரும் 1 2 -2 2. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 2. அப்புறம் இங்க என்ன வரும் 2 போட்டோன்னே -4 வருமா, எழுதும் போது என்ன போடுவோம் +4. இங்க வந்திருக்கு பாரு 2 + 4. அது மாதிரி இது ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வரும். சரியா? சோ ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். 2 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தடை நீ பயன்படுத்தலாம். சரியா?
ஸோ ஷார்ட்கட் மெத்தட் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். உனக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எந்த டேர்ம் எடுக்கணும் நாம? மிடில் டேர்ம், மிடில் ரோ பாரு. இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ இருக்குல்ல, நடுவுல உள்ள ரோ எடுத்துக்கோ, நடுவுல உள்ள உறுப்பு எடுத்துக்க, அங்கேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 திருப்பி ஃபர்ஸ்ட் போ. -2 1 இங்க பாரு, 1 2 -2 1. இப்ப கீழே வா. -2 2 அப்புறம் 1 -2 சரியா? -2 2 1 -2 திருப்பி ஃபர்ஸ்ட் ரோ போனீங்கன்னா 2 1 அதுக்கப்புறம் 2 2 2 1 2 2 திருப்பி என்ன செய்யணும்? 3 ரோவை எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோல என்ன எழுதிருக்கியோ அதையே கொண்டு வந்து கீழே முடிச்சிடணும். எழுதி பினிஷ் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு 2/2 எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது 1 2s are 2 வரும். 2 into -2 போடும்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலால இந்த இடத்துல என்ன வரும்? அப்படி ரைட் சைட்ல மல்டிப்ளை பண்ணும்போது, கிராஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் சைன் வரும். அதனால நீ மல்டிப்ளை பண்ணிட்டு சைன் என்ன பண்ணிடுறீங்க? மாத்தி போட்டுரு. இப்ப 2 1s are 2, இங்க -2 into 2 -4 வரும். நீங்க சைன் என்ன பண்ணிக்கோ? மாத்தி போட்டுரு. அதே சைனை போட்டுறாத, போட்டினா தப்பாயிரும். இதுக்கு என்ன போடணும்? நம்ம கண்டிப்பா மாற்று அணி, டிரான்ஸ்போஸ். அதுக்கு டி அப்படின்றத லெட்டரை நம்ம டினோட் பண்ணணும். ஏன்னு சொன்னா அஜ்ஏயோட ஃபார்முலா என்னது? இணைக்காரணி அணியோட மாற்று அணி, டிரான்ஸ்போஸ். இணைக்காரணி டிரான்ஸ்போஸ், கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அஜ்ஏ. புரியுதா? So this is equal to என்ன? 1/9. இப்ப 2 plus 4 என்ன? 6. இங்கேயும் 6, இங்கேயும் 3. then -6. ரெண்டுமே மைனஸா இருந்துச்சுன்னா மைனஸ் குறி போட்டுட்டு நம்பர் என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்புறம் 4ல 1 போச்சுன்னா என்ன வரும்? 3. 2 plus 4 எத்தனை? 6. 4 minus 1 எத்தனை? 3. -2 -4 என்ன வரும்? -6. 2 plus 4 என்ன வரும்? 6. பவர் என்ன போடணும்? டிரான்ஸ்போஸ். இப்ப இது புரிஞ்சிருக்கா உனக்கு? இப்ப இது எல்லாமே எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும் இல்லையா? அப்ப அந்த 3 என்ன பண்ணிடலாம் நம்ம? இது ஒரு அணி சரியா? அணியா இருக்கிறதுனால இப்போ ஈக்குவல் டு 1/9 இன்டூ இது உள்ள இருந்து என்ன பண்ணிரு? ஒரு 3 வேணா என்ன பண்ணிரு? வெளியே எடுத்துரு சரியா? ஈக்குவல் டு 3/9. இது எல்லாமே எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். அதனால 3 என்ன பண்ணிரு? வெளியே எடுத்துட்டேன்னா எல்லாத்தையும் இப்போ 3 எடுத்துட்டோம்னா என்ன வரும்? இங்க 2 சரியா? இங்க என்ன வரும்? 2, இங்க 1, இங்க -2 1 2, அது மாதிரி இங்க 1 -2 2. பவர் என்னது? டி, டிரான்ஸ்போஸ். இதை அடிச்சிட்டோம்னா என்ன வரும் நமக்கு? 1/3 சரியா? இதை மாற்று அணியா எழுதுனீங்கன்னா என்ன வரும்? நிறைய நிரலா மாத்தணும். இப்ப 2 2 1 இந்த நிறை இருக்குல்ல ரோ, இந்த ரோவை அப்படியே என்ன பண்ணிடு? காலமா மாத்திடு. அது மாதிரி இந்த ரோவை அப்படியே காலமா மாத்தினா -2 1 2. அது மாதிரி இந்த ரோவை காலமா மாத்தினா 1 -2 2. அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ புரிஞ்சுச்சா உனக்கு? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஷார்ட்கட் மெத்தட் சரியா? இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? இந்த 1/3 உள்ள கொண்டு வந்து போடணும். இந்த 1/3 உள்ள கொண்டீங்கன்னா 2/3 2/3 அப்புறம் 1/3 -2/3 1/3 எல்லா நம்பருக்கு கீழே /3 போட்டுட்டு அப்புறம் நம்ம அஜ்ஜியை போடுவோம்ல, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ், அந்த மாதிரியும் போடலாம். எல்லாத்துலயும் /3 வரும். அவ்வளவுதான். அது காமன் எடுத்தோம்னா இதே ஆன்சர் தான் அதுக்கும் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு திசையிலியால பெருக்கும் போது நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்? அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் சிம்பிளா போடுறோம். அவ்வளவுதான். So Aj of Ka is equal to என்ன? K to the power of n-1 Aj A. இந்த ஃபார்முலாவை ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற 2/2 into 3 அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் இங்க வராது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போட முடியாது. ஏன்னா அந்த நம்பர் வேற வேற இருக்கு பத்தியா, அதனால போட முடியாது. சரியா? ஒரு சதுர அணிக்கு மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். கேன்றது என்னது? ஒரு ஸ்கேலார், தட் இஸ் திசையிலி.
அது மாதிரி கேயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். n-க்கு பதிலா 3 3 - 1 RGA. இதெல்லாம் புரியுதுல்ல? ஸோ 1/9 RGA அப்படின்றது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ், இணை காரணி அணியோட மாற்று அணி. ஸோ அதனால இங்க டீன்ற லெட்டர் போடுறோம். இங்க எப்போதும் போல இணை காரணி அணியை செய்யறோம். சரியா? போட்டு கூட்ட வேண்டியது கூட்டு, கழிக்க வேண்டியதை கழிச்சுட்டு எழுதிட்டு லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ். இந்த நிறைய என்ன பண்ணணும்? நிரலா கன்வெர்ட் பண்ணணும். எல்லா நிறைகளையும் நிரலா கன்வெர்ட் பண்ணும் போது நமக்கு வேண்டிய ஆன்சர் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் சம். அதே எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல 6வது சம். ஆறாவது சம்ல என்ன கொடுத்திருக்கு பாரு. a is equal to 8 - 4 - 5 3 எனில் a into RGA is equal to RGA into A is equal to என்ன? determinant A into என்ன கொடுத்திருக்காங்க? I2. சரியா? So இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா if A is equal to this, then prove that, then verify அப்படின்னு கொடுத்திருக்கு. then verify அல்லாட்டி show that அப்படின்னு கொடுத்து இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியா? இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை, ஈஸியான சம் தான். ஏ வந்து இங்க கொடுத்துட்டாங்க அவங்களே. இப்போ RGA என்ன? இப்போ A இன்டூ என்ன கொடுத்துருக்காங்க? RGA. ஸோ ஈக்குவல் டு A மேட்ரிக்ஸ் என்னது? 8 - 4 - 5 3. சரியா? RGA-வை நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல? டைரக்டாவே எழுதலாம்னு சொன்னேன் நான் இதை. சரியா? டைரக்டா எப்படி எழுதலாம்? இது ரெண்டும் இடம் மாறிக்கணும். 3 இங்க போயிடணும், 8 இங்க வந்துடணும். இப்போ 3 இந்த இடத்துக்கு என்ன வந்துடும்? 8. இது ரெண்டும் சைன் மட்டும்தான் மாறும். சரியா? நம்பர் மாறாது. அப்ப இங்க என்ன வரும்? 4, இந்த இடத்துல 5. அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு இதை எப்படி பண்ணணும் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். எப்படி வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி RGA மாத்தணும். அதாவது திருப்பி ரீகால் பண்ணி பார்க்கலாம்னா A11 A12 A21 A22 அப்படின்னு இருக்கும். இதுக்கு இதே மேட்ரிக்ஸ் என்னது? இங்க இப்ப நம்மகிட்ட 8 - 4 - 5 3 இருக்கு. இதுல RGA போடும் போது நம்ம என்ன வேணும்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் போடுவோம் இல்லையா? இதோட என்ன போடணும்? நம்ம T மாற்று அணி போடணும். இணை காரணியோட மாற்று அணி தான் என்னது? RGA. சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம இதோட சைன் எல்லாம் நம்ம போடணும். A11 என்ன சைன் வரும்னு சொன்னேன்? பிளஸ். அது மாதிரி A12 மைனஸ். இதுக்கு என்ன வரணும்? மைனஸ். இதுக்கு பிளஸ். இப்ப 8 அப்படின்னா 8 அப்படி நம்ம நிரல் வழியா ஒரு கோடும் நிறை வழியா ஒரு கோடும் இழுத்துட்டு போகும்போது எந்த நம்பர் வழியா கோடு போகாது? 3. அதை இங்க போட்டுறணும். சரியா? அது மாதிரி -4க்கு பாத்தீங்கன்னா என்ன வரும்? இங்க -5. சரியா? -5க்கு பார்க்கும்போது இப்படி போட்டோம்னா என்ன வரும்? -4. அது மாதிரி 3க்கு பார்க்கும்போது 3 இங்க இருக்கு, நிரல் வழியா ஒரு கோடும் நிறை வழியா ஒரு கோடு போட்டீங்கன்னா இங்க என்ன நம்பர் வரும்? 8. இப்போ 3 5 4 என்ன வருது? 8. சரியா? இதோட என்ன போடணும்? நம்ம டிரான்ஸ்போஸ். சரியா? டிரான்ஸ்போஸ் போடும் போது என்ன சொன்னோம்? இங்க இது ரெண்டும் இடம் மாறிக்கும். இது ரெண்டுக்கும் என்ன செஞ்சிடணும்? குறிய மாத்திக்கணும். -5 -4. சரியா? இப்ப இங்க வா. இது ரெண்டுமே இப்ப 3, 8ன்னு போட்டுட்டோம். இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? 4 போடணும். இங்க 5. இத மாத்திக்கோ. 3 இங்க 5 வரும், இங்க 4 வரும், இங்க 8 வரும். கரெக்டா வந்துருச்சா? இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டா வருதா? புரியுதா? சோ இவ்வளவு ஸ்டெப்ஸ் நீ போடுறதுக்கு நீ சம்மையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த பாரு, இதையும் நீ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் என்ன இருக்கு பாரு? இடம் மாறி போச்சு.
-4க்கும் -5க்கும் சைன் மட்டும்தான் நீ மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும். ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம இது மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. 2/2னா இப்படி டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ உனக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். இந்த ரெண்டையும் எடுத்து இதால் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும், 8 × 3 என்ன வரும், 24. தென் -4 × 5 என்ன வரும், -20. இது ஒரு அணியை இன்னொரு அணியால பெருக்கிறோம். இங்க போய் என்ன பண்ணிடாத, குறிய மாத்திரக்கூடாது. ஒரே அணி கோவைக்குள்ள, சரியா, ஒரே டிட்டர்மினன்ட்குள்ள நீ இப்படி மல்டிப்ளை பண்ணி ஒரு சிங்கிள் ஆன்சரா கொண்டு வரும்போது மட்டும்தான் இந்த சைன் என்ன ஆகும், மாறும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் 8 × என்ன போடணும், இங்க வந்துரு. 8 × 4 என்னது, 32. Then -4 × 8 என்னது, -32. Then -5 அடுத்து கீழே உள்ளது. -5ஐயும் இதே தான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா -5 3 மல்டிப்ளை பண்ணினா -15. 3 × 5 என்ன, 15 +15. சரியா? -5 × 4 எத்தனை, -20. -3 × 8 எத்தனை, 24. புரிஞ்சுச்சா? இப்போ மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிட்டோம், 10th படிச்சிருக்க. ரீகால் பண்ணி பார்த்துக்க. 8 3ஆல பெருக்கணும், -4 5ஆல பெருக்கணும். அப்புறம் 8 4ஆல பெருக்கணும், -4 8ஆல பெருக்கி இங்கே போட்டுக்கணும். -5 3ஆல பெருக்கணும். அப்புறம் 3 5ஐயும் பெருக்கி குறியோட கரெக்டா நம்ம எழுதிடணும். எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப சுருக்கி பாரு. 24ல 20 போச்சுன்னா என்ன வரும், 4. இங்க என்ன வந்துருது, 32ல 32 போச்சுன்னா 0. இங்கேயும் 0. இங்க என்ன வருது, 4. சரியா? இத 4 என்ன பண்ணிடலாம், நம்ம வெளியே எடுத்துடலாம். 4 வெளியே எடுத்துட்டா என்ன வரும் உனக்கு, இங்க 1 0 0 1 அப்படின்னு வந்துடும். இத உன்னோட ஃபர்ஸ்ட் ஆன்சரா வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாரு, a × HA. அப்புறம் HA × A போட்டாலும் என்ன ஆன்சர் வரும், அதுவும் இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் இந்த 3 ஆன்சரும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு, சமமா இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அவ்வளவுதான். இது ஒரு ஈஸி சம் தான், 3 மார்க்ல வரும் உனக்கு. சரியா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது போடலாம். HA × A அப்படின்னு போடலாம். HA × A. HA என்னன்னு பார்த்தோம், 3 4 5 8 இதானே HA. A அணி என்ன, 8 -4 -5 3. இதையும் மல்டிப்ளை பண்ணா அந்த ஆன்சரே நமக்கு வரணும். சரியா? பார், ஈக்குவல் டு போன சம் மாதிரியே இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண பாருங்க. 3 × 8 எத்தனை, 24. 4 × -5 எத்தனை, -20. அப்புறம் 3 × -4 எத்தனை, -12. 4 × 3 எத்தனை, +12. அதே மாதிரி 5 × 8 எத்தனை, 40. 8 × -5 எத்தனை, -40. 5 × -4 -20. 8 × 3 +24. புரியுதா? ஸோ இதெல்லாம் நீயே பிரமாதமா போடுவீங்க. நான் தான் ரொம்ப ஸ்லோவா போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஸ்பீடா போட்டுருவீல்ல? ஸோ 24ல 20 போச்சுன்னா என்ன வரும், 4. இங்க 0. இங்க என்ன வருது, 0. இங்க என்ன வருது, 4. இப்ப போன சம் மாதிரியே நம்ம என்ன செஞ்சிடலாம், 4 வெளியே எடுத்துடலாமா? எடுத்துட்டோம்னா 4 இருக்கிற இடத்துல எல்லாம் என்னன்னு வந்துடும், 1 0 1. மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் வரும். 4 × 1 4. எங்க 1 இருக்கோ அந்த இடத்துல 4 வரும். 0வால மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும். இதோட ஆன்சர் என்ன, HA × A. இப்ப 2 ஆன்சர் நமக்கு கரெக்டா வந்துருச்சு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிட்டர்மினன்ட் A × I2. அப்போ A அணி வந்து என்ன, A மேட்ரிக்ஸ் வந்து என்னது, 8 -4
minus 5 3. So determinant A is equal to the determinant மாத்திக்கோ 8 minus 4 minus 5 3. சரியா? நம்ம அணிக்கோவையோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். அதனால மேட்ரிக்ஸ் சிம்பலை என்ன பண்ணிக்கோ, அணிக்கோவையா மாத்திரு. அணிக்கோவையா மாத்தும் போது மட்டும்தான் நீ இப்படி குறுக்க மல்டிப்ளை பண்ண முடியும். அது ஒரு அணியா இருக்கும் போது நீ என்ன பண்ண முடியாது, குறுக்க பெருக்க முடியாது. அப்ப இங்க 8 into 3 என்ன வருது, 24. -4 -5 பெருக்குனீனா இப்படி பெருக்கு, -4 -5 பெருக்குனா +20 வரும். ஆனா எழுதும் போது இங்க என்ன போடணும், -20. ஃபார்முலால மைனஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதனால. அப்ப டிட்டர்மினன்ட் A is equal to என்னன்னு கிடைச்சாச்சு இப்போ 4. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஏவை I2 ஆல பெருக்கணும். இந்த 2னா என்ன அப்படின்னா, இப்ப டிட்டர்மினன்ட் ஏவோட மதிப்பு என்னது 4. I2னா ஐன்றது ஒரு அலகு அணி, யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்ல ஆர்டர் 2 2/2 யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பேரு. சரியா? அப்போ 1 0 0 என்ன போடணும், இப்படி எழுதணும். இப்ப சப்போஸ் I3ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க, ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்னது 3, அலகு வரிசை 3 உடைய ஒரு அலகு அணி தான் என்னது I3. அப்ப அதை எப்படி எழுதணும் நம்ம, 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு எழுதணும். புரியுதா? சரி, இப்ப சில சமயம் ஐன்னு கொடுப்பாங்க, சில சமயம் I2னா நம்ம இப்ப கணக்குல வந்து இங்க எல்லாமே 2/2 வரிசையுடைய ஒரு அணியா தான் இருக்கு. ஒரு 2/2 வரிசையுடைய அணியை வந்து 3/3 உள்ள வரிசையுடைய அணியால என்ன செய்ய முடியாது, நம்மளால பெருக்கிட முடியாது. அதனால அவங்க வந்து இந்த இடத்துல 2 அப்படின்னா அர்த்தம் வந்து இது ஒரு அலகு அணி. அலகு அணியோட வரிசை என்ன, 2/2. ஸோ I3 அப்படின்னு ஏதாவது சம்ல கொடுத்தாங்கன்னா அர்த்தம் வந்து இதுதான். 3ன்றது 3/3 அணி, அது அலகு அணி, 3/3 வரிசையுடைய ஒரு அலகு அணி. சரியா? யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இங்க ஆன்சர் கிடைச்சாச்சா? இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் என்னன்னு வச்சுக்கோ, 3. இப்போ 1 2 ஃப்ரம் 1 2 and 3, 1 2 3ல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ எல்லா ஆன்சரும் ஒரே ஆன்சர் தானே வந்திருக்கு, 4 into. அப்ப therefore என்ன எழுதிடலாம், A into AJ is equal to AJ into A is equal to என்ன, determinant A into I2. புரிஞ்சிச்சா? ஸோ 3 ஆன்சரையும் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டு 3 ஆன்சரும் ஒரே மாதிரி வருதா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இந்த ஆன்சரை சொல்யூஷன். சரியா? இப்போ இது 3 ஆன்சரும் மோஸ்ட் ப்ராபப்லி ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? மிஸ்டேக் வராது. அன்லஸ் கணக்குல ஏதாவது நம்பர் தப்பா கொடுத்துருந்தா வேணா நாட் ஈக்குவல் டு வரும் இல்லையா, மோஸ்ட்லி எப்படிதான் வரும், ஈக்குவலா தான் வரும். சரியா? ஸோ ஒரு 2/2 அணியா இருந்துச்சு அப்படின்னா, 2/2 அணியா இருக்கும் போது நம்ம அஜியை கண்டுபிடிக்கும் போது என்ன செஞ்சிடலாம், இதை நான் சொல்லி கொடுத்தேன். இப்பதான் இந்த 2 நம்பரையும் என்ன பண்ணிடலாம், இடம் மாத்தி விட்டுறலாம். இதுக்கு மட்டும் என்ன பண்ணிடு, குறிய மாத்தி எழுதுனா போதும், அஜியை கிடைச்சிரும். 3/3 அணியா இருந்தாதான் நம்ம அந்த ஷார்ட்கட் மெத்தடு அல்லாட்டி அந்த லாங் மெத்தட் வச்சு நம்ம செய்யணும். புரிஞ்சிச்சா? அதையும் நம்ம ஒண்ணு போட்டு பார்க்கலாம். Example 1.1. எடுத்துக்காட்டு 1.1. இப்போ A is equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 எனில் என்ன கேட்டிருக்காங்க, போன சம் மாதிரியே தான். A into AJ is equal to AJ into A is equal to determinant A into என்னது I3. நான் சொன்னல போன கிளாஸ்ல, போன சம்ல I3னா என்னது, 3/3 வரிசையுடைய ஒரு அலகு அணி. ஸோ
a unit matrix of order 3/3. பாரு கொடுத்திருக்க சம்மே என்னது ஒரு 3/3 மேட்ரிக்ஸா, அப்ப கண்டிப்பா I என்னவா இருக்கணும் 3/3 தான் இருக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ போன சம் மாதிரி அஜியை எப்படி மாற்றி போட்டுற முடியாது. அஜியை என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம், இல்லாட்டி லாங் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அஜிஏ கண்டுபிடிச்சிக்கலாம். அஜிஏ இஸ் ஈக்குவல் டு, சரியா, சேர்ப்பு ஏ அணியோட சேர்ப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன பார்க்க சொன்னேன், இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. எது மிடில் ரோ? இதான மிடில் ரோ. மிடில் ரோல எந்த நம்பரை பார்க்க சொன்னேன், மிடில் டேர்ம் பார்க்க சொன்னேன். மிடில் டேர்ம் என்னது 7, அங்கேருந்து ஆரம்பிக்கணும். 7, அடுத்த நம்பர் என்ன -4. அதே ரோல ஃபர்ஸ்ட் நம்பருக்கு போ, -6, அதுக்கப்புறம் என்ன எழுது 7, -6 7. புரிஞ்சுச்சா? கீழே வந்துரு. அதே மாதிரி மிடில் டேர்ம்ல ஆரம்பி -4 3, -4 3. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அதுல 2, அதுக்கப்புறம் என்ன எழுதணும் -4 2 -4. இப்ப என்ன ரோ எழுதல, இன்னும் ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோக்கு போ, அதே மாதிரி மிடில் டேர்ம்ல ஆரம்பி -6 2, -6 2. அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 8, 8வும் அடுத்த நம்பர் என்னது -6 8 -6. எல்லாமே எழுதி முடிச்சாச்சுல. இப்ப ஃபர்ஸ்ட் ரோல உள்ள அத்தனை 4 நம்பரையும் அப்படியே கொண்டு வந்து கீழே எழுதி முடிச்சிடணும். எதுல ஆரம்பிச்சியோ அதுலயே முடிச்சிடணும். 7 -4 -6 7. இதுக்கு கண்டிப்பா என்ன போடணும், டிரான்ஸ்போஸ் போடணுமா? இங்க என்ன போட்டிருக்கோம், அஜிஏ. அஜிஏயோட ஃபார்முலா என்ன சொன்னேன், அஜிஏ இஸ் ஈக்குவல் டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் இணை காரணி அணியோட மாற்று அணி. மாற்று அணி தான் இந்த டி லெட்டர்ல டினோட் பண்றோம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்றோம்ல. டிரான்ஸ்போஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இருக்குல்ல, இந்த டீயை தான் நம்ம இங்க போடுறோம். உனக்கு தெரியும் அதெல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? எப்படி சொன்ன, இப்படி மல்டிப்ளை பண்ணணும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த அணிக்கோவோட உள்ள இருக்கிறத சிற்றணி, இதெல்லாம் வந்து என்னது, இந்த கிராஸ் போட்டிருக்கல இந்த 4 நம்பர், இதோட சிற்றணி. சிற்றணிக்கு என்ன போடணும், இப்போ இணைக்காரணி அணி நம்ம போட்டுட்டு இருக்கோம். இணைக்காரணி அணி என்னது, குறியோட சேர்ந்தது. அப்போ இதோட மதிப்பை தானே நீ எழுத போற. மதிப்பை எழுதும் போது இந்த குறி என்ன ஆகணும், மாறணும். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப 7 × 3 எத்தனை 21. இங்க பெருக்குனா என்ன வரும், -4 -4 பெருக்குனீங்கன்னா +16. ஆனா எழுதும் போது என்ன போடணும், இங்க -16. புரிஞ்சுச்சா? -4 2 பெருக்குனீங்கன்னா -8. இங்க -6 3 மல்டிப்ளை பண்ணினா -18 வரும். ஆனா நீ எழுதும் போது +18. அது மாதிரி -6 × -4 என்ன 24 +24. இதோட குறிய மாத்தக்கூடாது, வலது பக்கம் குறி தான் மாத்தணும். 7 × 2 என்ன 14. என்ன 14 எழுதணும், -14. செகண்ட் ரோ -4 × 2 என்ன இப்படி வந்துடணும். -4 × 2 என்ன -8. அப்புறம் 3 × -6 என்ன -18. ஆனா எழுதும் போது என்ன 18 போடணும், +18. 3 8s are 24. 2 2s are என்ன 4. So -4. Then 2 × -6 என்ன -12. So -4 × 8 என்ன -32. ஆனா எழுதும் போது +32. புரிஞ்சுச்சா? சோ அடுத்தது இப்ப இது ரெண்டும் பண்ணணும். சரியா? பண்ணும்போது -6 × -4 என்ன -6 × -4 என்ன 24. Then 2 × 7 14. ஆனா என்ன 14 போடணும், -14. 2 × -6 என்ன -12. So 8 × -4 -32. எழுதும் போது +32. Then 8 × 7 56. Then -36 × -6 என்ன +36. ஆனா எழுதும் போது -36. அது போட்டுட்டு டிரான்ஸ்போஸ். சரியா? புரிஞ்சிச்சுல?
இப்போ உனக்கு 2-3 சம் போன கிளாஸ்ல ஒரு சம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ்லயே உனக்கு 2 சம் இந்த ஷார்ட்கட்ல போட்டிருக்கேன். சரியா? உனக்கு இது புரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீ அந்த லாங் மெத்தட்ல போட்டிருக்கேன். அதுவும் உனக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல இதை சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? நீ எதை போட்டினாலும் சரி ஆன்சர் கரெக்டா வரும். ஆனா குறியில மட்டும் சைன்ல மிஸ்டேக் இல்லாம பொறுமையா போடணும். இல்லைன்னா டோட்டலா 0 மார்க் வந்துடும். சரியா? மேட்ரிக்ஸ் ஏமாத்திரும். சரியா? ஏன்னா நல்லா கரெக்டா நீ சைன் மிஸ்டேக் பண்ணாம போட்டினா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ரவுண்ட் பண்ணிடுவாங்களா, உனக்கு ஆன்சரை ரீச் பண்ண முடியாது. ஸோ யூ வில் கெட் 0 மார்க். ஓகே, 21ல 16 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 5. சரியா? அடுத்தது இங்க இதை சப்ட்ராக்ட் பண்ணா 18ல 8 போச்சுன்னா என்ன வரும்? 10. அது மாதிரி 24ல 14 போச்சுன்னா என்ன வரும்? 10. அது மாதிரி இங்க 18ல 8 போச்சுன்னா அதுவும் என்னதான் வரும்? 10. தென் இங்க 24ல 4 போச்சுன்னா என்ன வரும்? 20. தென் 32ல 12 போச்சுன்னா என்ன வரும்? அதுவும் 20யா? தென் 24ல 10 போச்சுன்னா 14 போச்சுன்னா 10. 32ல 12 போச்சுன்னா 20. தென் இங்க 56ல 36 போச்சுன்னா 20. இப்போ புரியுதா உனக்கு? ஸோ இதுக்கு என்ன போடணும் நம்ம? டிரான்ஸ்போஸ். புரியுதா? இப்போ நம்ம இது அப்படி இதோட டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? இப்போ ஆன்சரு டிரான்ஸ்போஸ் ஆன்சர் என்ன? 5 10 10 தென் 10 20 20. அப்புறம் அது மாதிரி 10 20 20. புரியுதா? இப்போ இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஏ மேட்ரிக்ஸால என்ன செய்யணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உனக்கு புரியுதான்னு பாரு. நம்ம இந்த ஆன்சரை அப்படியே என்ன பண்ண போறோம்? ஏ மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். A into A is equal to, இப்போ A matrix என்ன? 8 minus 6 2. 8 minus 6 2 minus 6 7 minus 4. அப்புறம் 2 minus 4 3. இந்த அப்படியே என்ன பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். 5 10 10 10 10 20 20 10 20 20. புரியுதா? இதுதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம இங்க போட்டிருக்கோம். பார், இந்த இடத்துல போட்டிருக்கோம்ல HA, அந்த HAவை இங்க சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஏ மேட்ரிக்ஸை இங்க போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, எப்போதும் போலதான் எப்படி ஒரு 2/2 மேட்ரிக்ஸை நீ மல்டிப்ளை பண்ணியோ அதே போலதான் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணும்? இதையும் மல்டிப்ளை பண்ணும். அப்புறம் அதே இதை எடுத்து இதை பண்ணணும். அப்புறம் இதை எடுத்து இதை பண்ணணும். ஓகே, சூப்பர். 8 into 5 என்ன? 40. அப்புறம் minus 6 into 10 என்ன? minus 60. 2 into 10 என்ன? 20. புரியுதா? அடுத்ததுக்கு வந்து இப்ப நம்ம அடுத்த காலம் போறோம்ல, அதனால கொஞ்சம் இடம் விட்டுட்டு இங்க எழுதிடலாம். இப்ப 8 into 10 80. minus 6 into 20 என்ன வரும்? minus 120. 2 into 20 என்ன வரும்? 40. அதே ஃபர்ஸ்ட் ரோ வச்சு இப்போ தேர்ட் காலம் போகணும். 8 into 10 என்னது? 80. minus 6 into 20 minus 120. then 2 into 20 என்ன வருது? 40. ஸோ அதே போல இப்போ செகண்ட் ரோக்கு வரமா நம்ம திருப்பி இங்கே வந்துருவோம். இப்போ minus 6ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணினா minus 30. 7 into 10 plus
70. Minus 4 into 10 minus 40. அது மாதிரி minus 6 into 10 minus 60. 7 into 20 என்னது 140. அப்புறம் minus 4 into 20 என்ன minus 80. அதே செகண்ட் ரோல இப்போ தேர்ட் காலம் இங்கே வந்துடணும். மைனஸ் 6ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணினா minus 60. அப்புறம் 7ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணினா plus 140. தென் minus 4 into 20 என்னது minus 80. ஒரு அணியை இன்னொரு அணியால மல்டிப்ளை பண்ணும்போது குறியை எங்கேயாவது மாற்றி விட்டுறாத, என்ன குறி இருக்கோ அப்படியே தான் போடணும். இப்போ 2 into 5 என்னது 10. minus 4 into 10 எத்தனை minus 40. 3 into 10 என்ன 30. அதே போல் அடுத்தது போனோம்னா 2 into 10 வந்து 20. minus 4 into 20 என்ன minus 80. 3 into 20 வந்து plus 60. then 2 into 10 சரியா 20. அப்புறம் minus 4 into 20 என்னது minus 80. 3 into 20 வந்து plus 60. இப்போ bracket close பண்ணிடு. இப்போ simplify பண்ணலாம். இப்போ 20ம் இந்த 40ஐயும் கூட்டினா என்ன வரும் 60 இல்லையா, கரெக்டாக போட்டிருக்கோமா. 8 into 5 40யா minus 60 plus 20. 60 minus 60 வருது. 60 minus 60 என்ன 0. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 40யும் இதையும் ஆட் பண்ண 120 வருது. 120ல் 120 போச்சுன்னா என்ன வந்துடும் 0. இப்போ இங்கேயும் என்ன வரும் 0. பாரு எல்லாமே 0 தான் வருது. ஸோ 0, இது ஒரு 0, இது ஒரு 0, அப்புறம் அடுத்தது 0 தான் வருது, அடுத்தது 0 தான் வருது, அடுத்ததும் 0 தான் வருது. புரிஞ்சிச்சா? இதை என்ன பண்ணணும் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அட்ஜி ஏவை முன்னாடி எழுதி ஏவை செகண்ட் டேர்மா எழுதி மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா திருப்பி என்ன தான் வரும், இந்த மாதிரி 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் என்னது, அதை நீங்க பண்ணிடுங்க. அட்ஜி இன்டூ அட்ஜிஏ இன்டூ ஏ அப்படின்னு போட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அட்ஜிஏ மேட்ரிக்ஸ் என்ன 5 10 10 10 20 20 10 20 20. இதை என்ன பண்ணணும், ஏ மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். ஏ மேட்ரிக்ஸ் என்ன இங்கே தான் இருக்கு, இடம் மாற்றணும் அவ்வளோதான். ஸோ 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. இதையும் மல்டிப்ளை பண்ணால் அதே மாதிரி தான் என்ன தான் வரும், உனக்கு 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். நீ ரஃப் நோட்டில் இல்லாட்டி உன் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி பார்த்துக்கலாம். எழுதி பார்த்துட்டு 0 வருதா அப்படின்னு செக் பண்ணு. புரியுதா? ஸோ இது வந்து என்னது ஈக்குவேஷன் 2. இப்போ மூணாவது நம்ம என்ன போட போகிறோம், டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ என்ன போடணும், இப்போ I3. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்னது, ஏ மேட்ரிக்ஸ் வந்து 8 minus 6 2 8 minus 6 2 then minus 6 7 minus 4 then 2 minus 4 3. சரியா? இப்போ டிட்டர்மினன்ட் போடணும் நம்ம. டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ 3/3 மேட்ரிக்ஸ்னா எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுவும் 11th ஒரு போர்ஷன் இருக்கு. இந்த 3 ரோ அல்லாட்டி 3 காலம் வச்சு நீ வந்து எந்த வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இந்த ரோ வச்சு நீ போட்டு வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாலும், இந்த -6 7 -4 வச்சு வேல்யூ கண்டுபிடிச்சாலும், 2 -4 3 இந்த 3 ரோல எந்த ரோ வச்சு நீ கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இல்லாட்டி காலம் வைஸ் எடுத்தினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் மட்டும் கரெக்டா எழுதணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வச்சு மட்டும் போட்டாலே போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோன்னா இந்த இடத்துல A11 தானே, A11 A12 A13 இருக்கு இல்லையா. இந்த இடத்துல சைன் என்ன வரும், இதுக்கு பிளஸ் வரும், இதுக்கு என்ன வரும் மைனஸ், இதுக்கு என்ன வரும் பிளஸ். நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம
உன் பென்சிலால இந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம் ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ். இப்படி எழுதி வச்சிட்டீங்கன்னா உனக்கு மிஸ்டேக் வராது. சரியா? சொல்றது உனக்கு புரியுதா? வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கும் போது எந்த ரோ வச்சு நம்ம போட்டாலும் இல்ல எந்த காலம் வச்சு நீ போட்டாலும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? ஆனா என்ன பண்ணணும், ஒரே ஆன்சர் வரும்னா அந்த குறி வந்து நீ கரெக்டா எழுதணும். நீ எந்த ரோ எந்த காலம் எடுக்கிறியோ அந்த இடத்துல அந்த குறி வரும்ல. இப்ப அடுத்த ரெண்டாவது ரோ எடுத்தோம்னா என்ன வரும், இங்க A21 A22 A23 வரும். இங்க சைன் என்ன வரும், இதுக்கு மைனஸ், இதுக்கு என்ன வரும் பிளஸ், இதுக்கு மைனஸ். அப்போ இந்த சைனை வந்து நீ கரெக்டா போட்டு செய்யணும். சரியா? போட்டானா நீ ரோ எடுத்தாலும் சரி காலம் எடுத்தாலும் சரி, நிறையில போட்டாலும் நிரல்ல போட்டாலும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். இப்ப 8 பிளஸ் 8 தானே போட்டிருக்கு, அதனால இங்க 8 பிளஸ்ல தான் இருக்கு, அதனால நான் 8 மட்டும் எழுதிட்டேன். 8க்கு இணை காரணி என்னது, 7 -4 -4 3. இங்க எழுதிக்கலாம் 7 -4 -4 3. புரியுதா? 8ஓட சிற்றணி என்னது, 7 -4 -4 3. இணை காரணி தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பிளஸ், அதனால நம்ம போடல. இப்ப அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா, இங்க பாரு மேல அதோட சைன் என்னவா இருக்கு, மைனஸ், இங்க என்னவா இருக்கு மைனஸ், அதனால இங்க என்ன போட்டுக்கலாம், நம்ம +6 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல இதோட சிற்றணி என்ன வரும், அப்போ நிரல் வழியா நேரா ஒரு கோடை போடு, நிறை வழியா நேரா ஒரு கோடை போட்டினா அந்த கோட்டு வழியா போற நம்பர் எல்லாம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அந்த கோட்டு வழியா போகாத நம்பர்லாம் எது, -6 -4 2 3, அதை மட்டும் எடுத்து எழுது போகுது. -6 -4 2 3. சரியா? இப்ப அடுத்த டேர்ம் போலாம். 2 என்ன சைன்ல இருக்கு, பிளஸ் தான். மேலே என்ன இருக்கு, பிளஸ் தான். அப்புறம் பிளஸ் இன்டு பிளஸ் என்ன வரும், பிளஸ் தான் வரும். அதனால +2 போட்டுக்கலாம். இப்ப 2ல என்ன பண்ணணும், நிரல் வழியா நேரா ஒரு கோடு, காலம் வழியா நேரா ஒரு கோடு, அது மாதிரி நிறை சைட்ல ஒரு கோடு. சரியா? ரோ வழியா நேரா ஒரு கோடை போட்டீங்கன்னா இந்த லைன்ல உள்ள எலிமெண்ட்ஸும் இந்த லைன்ல உள்ள எலிமெண்ட்ஸும் என்ன ஆயிடுது, கட் ஆயிடுது. எந்த எலிமெண்ட்ஸ் வழியா லைன் போல அதை மட்டும் இங்க எடுத்து எழுது. -6 7 2 -4. சரியா? ஸோ 8 into, இப்போ இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பெருக்க போறோம். 7 3s என்ன 21. இப்போ அணிக்கோவையோட மதிப்பை கண்டுபிடிக்கிறியா, அதனால இப்ப என்ன பண்ணணும், இத சைன் மாறணும். -4 -4னா +16 எழுதும் போது -16. ஸோ +6 into இங்க என்ன வரும், -18. -4 into 2 எத்தனை, -8 எழுதும் போது +8. +2 into என்ன வரணும், +24 -14. இப்போ 8 into இத கழிச்சா என்ன வரும், எது பெரிய நம்பர், பிளஸ் 21னா சைன் வந்து பிளஸ்ல வரணும். 5 +6 into இத கழிச்சா 18 மைனஸ்ல இருக்கா, அப்ப இங்க மைனஸ் சைன் வரணும். 18ல 8 போச்சுன்னா 10 +2 into இந்த மாதிரி எதிர் குறி இருந்துச்சுன்னா எது பெரிய நம்பர்னு பார்த்து அதோட குறிய போட்டுட்டு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். அப்போ உனக்கு என்ன வரும், 10. இப்ப பெருக்கலாமா, 8 into 5 எத்தனை, 40. இங்க என்ன வருது, -60. பிளஸ் இன்டு மைனஸ் என்ன, -60. பிளஸ் 2 into 10 எத்தனை, 20. இப்போ இது 40 பிளஸ்ல தான் இருக்கு, 20 பிளஸ்ல தான் இருக்கு. அந்த ரெண்டு பிளஸையும் கூட்டினா என்ன வரும், +60. இங்க ஒரு -60 இருக்கா, அப்ப ஆன்சர் என்ன வந்துருச்சு, 0. சரியா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, எதால மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க, டிட்டர்மினன்ட் ஏவை ஒரு I3 ஆல பண்ணணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஓட வேல்யூ என்ன, 0. I3ன்றது என்ன மேட்ரிக்ஸ், 1 0 0 0 1 0 0 0 1. உனக்கே தெரியும் 0வால ஏதாவது மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துடும், 0 தானே. அப்ப 0வால இந்த இடத்துக்கு கொண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், இந்த 1 1 1 இருக்கிற இடமெல்லாம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 0 0 0 0 0 0 0 0 0. இது உனக்கு ரிசல்ட் 3. சரியா?
அப்போ 1, 2 and 3 இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? ஃபர்ஸ்ட் ரிசல்ட், செகண்ட் ரிசல்ட், தேர்ட் ரிசல்ட். ஃப்ரம் 1, 2 and 3 என்ன தெரியுது உனக்கு? A into Aj is equal to Aj into A is equal to determinant A into I3. புரிஞ்சுச்சா? ஸோ இது என்ன, இந்த மாதிரி ஜீரோ மேட்ரிக்ஸாகவும் வரலாம். என்னடா ஜீரோ வந்துருச்சுன்னு சொல்ல நினைக்காத. இங்கே மைனஸ் பண்ணால் என்ன வருது? ஜீரோ தான் வருது. ஸோ ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாரு. மூணுலேயும் ஃபைனல் ஆன்சர் ஒரே மாதிரி வரணும். அதுதான் இதை ப்ரூவ் பண்றது. ஸோ இந்த ப்ரூவ் பண்றது ரொம்ப ஈஸி. அதுல ஃபர்ஸ்ட் நீ டிட்டர்மினன்ட் A into I3 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ போட்டுட்டானா இந்த ஆன்சர் என்ன வரும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ A into Aj போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் தான் வரணும், Aj into A போட்டோம்னா இந்த ஆன்சர் தான் வரணும்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் போடணும்னு கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கூட என்ன பண்ணலாம், டிட்டர்மினன்ட் A into I3 இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பை நீ ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் என்ன வருதுன்னு ஈஸியாக வந்துடும். ஏன்னா இது யூனிட் மேட்ரிக்ஸால தானே மல்டிப்ளை பண்றோம், அதனால இந்த ஆன்சர் சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆன்சர் நமக்கு தெளிவா தெரிஞ்சோடனே நீ என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கலாம். இதை கண்டுபிடிச்சிட்டு இதை மல்டிப்ளை பண்ணா இப்போ மைண்ட்ல இருக்கும் என்னது, ஜீரோ தான் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ ஏதாவது மிஸ்டேக் மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட நீ ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீ தெளிவா புரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் A into Aj into A அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்றதும் நீ இப்ப தெளிவா தெரிஞ்சுட்ட. இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம போகும்போது இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த Aj வச்சு நம்ம எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ எல்லா சம்ஸையும் நல்ல ரஃப் நோட்ல திருப்பி 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 நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் இது ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ நான் அடுத்த டெஸ்ட்ல இந்த சம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா பார்க்காம நீங்க எல்லாம் எழுதணும். சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.